ஹாய், உங்களில் நான் ஸ்ரீ உஷா பேசுகிறேன். இதோ பாருங்கள், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் நண்டு, அரிசி, மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்காங்க அரிசி கழுவுற தண்ணியில். அப்போ தான் எந்த டெஸ்ட்டுனாலும் வந்துடும், உடம்புக்கும் நல்லது. இதோ பாருங்கள், ஜிலேபி மீன் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்ல மீனுங்க. ஆனால் நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுதான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அயன் சத்து இருக்குது இல்லை நிறையா. ஓகேங்களா? இது பாருங்கள், பாறை மீன். இதுவும் மஞ்சள் தூளும் அரிசி கழுவுன தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இது பாருங்கள், டொமேட்டோ, சாம்பார் வெங்காயம், கறி லீஃப், பெரிய வெங்காயம். ஓகேங்களா? இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அடி பிடிக்காத அளவு கிளறி விட்டுருங்க. எவ்வளோ அகலமான பாத்திரம் வச்சாலும் கிண்ட முடியுதா பாருங்கள். இப்படி சண்டை போடுது. நான் மசாலா தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. சின்ன நண்டு தான், அதனால போதும். நம்ம கிரேவியாக தான் பண்ணுறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம போட்டு மூடிடலாம். பாருங்கள், லாஸ்ட்டில் கொஞ்சம் சோம்பு, சீரகம், மிளகு, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் வெள்ளை எள்ளு, அது ஆனியன், மஞ்சள் தூள் இதெல்லாம் அரைச்சி லாஸ்ட்டில் போட்டுடணும். நான் தேங்காய் போடலை. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று பாதியமாக, அது பாருங்கள், ஒன்று பாதியமாக அரைச்சி போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரத்தி எடுத்துகிட்டு மீனை நடுவில் குத்துங்க. இப்போ தான் உள்ள மசாலாலாம் குழம்புக்கு போடுறோம்ல, நம்ம ஃபோர்க் இருந்தாலும் பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷு மீனுங்க, நல்லா இருந்துச்சு. வாங்கி அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். வீட்டில் வந்து அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி க்ளீனிங்கு. ரொம்ப போட்டு குத்தக்கூடாதுங்க. அப்படி சென்டரில் ஒரு குத்து. இவங்களை தூக்கி அப்புறம் இப்படி மாற்றிடலாங்க. ஆனால் அந்த ஸ்டவ் கொஞ்சம் ஒரு மாதிரி எரியும். இவங்களை தூக்கி இப்படி வச்சிடலாம். பாருங்க, நம்ம இப்போ ஃபிஷ்ஷு போட போகிறோம். இறக்கியாச்சு. இந்த குழந்தை அப்படியே தொட்டியிலேருந்து தூக்குற மாதிரி நம்ம லேக்காக போட்டுருவோம். ரசிக்குதுன்னு எல்லாம் உக்காந்துட்டாங்க, அவ்வளோதான். பாருங்கள், ஃபிஷ்ஷு குழம்பு எடுத்து பாருங்கள். ஃபிஷ்ஷு குழம்பு இது ஏன் இப்படி நுர வருது? காரணம் என்னென்னா, நம்ம புது சட்டி வாங்கிக்கோல, அதனால் இப்படி தான் இருக்கும். ஒரு 4-5 வாட்டி நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், மீன் பாருங்கள், அப்படி எட்டி பார்க்குறாரு. பாக்குள்ளே வாய் ஊடுதாங்க. பாருங்கள், நண்டு கிரேவி கொஞ்சம் ஸ்பைஸியாக சேர்ந்துருக்கேன். பாருங்கள், சுட சுட ரைஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.